வணக்கம் உறவுகளே. இன்றைக்கு பவாக்காவின் 31வது நாள் திருப்பலி நடைபெற்றது. இந்த சந்தியமேர் கோவிலில் நடைபெற்றது இந்த திருப்பலி. இந்த திருப்பலியில் அவரோட உறவினர் குடும்பத்தினர் கலந்து கொண்டார்கள். அத்துடன் அவருடைய பிள்ளைகள் பாபு மாதிரி நாட்கள் இந்த காணொலி எடுக்க சென்னவுடைய இந்த காணொலி எடுத்து போட்டிருக்கேன். இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள். 31வது நாள் திருப்பலி நிறைவேற்றி முடிந்தது சந்தியமேர் கோயிலில். சகோதர சகோதரிகளே,
அக்காலத்தில் இயேசு கலிலேயர்களை கடந்து மறுகரைக்கு சென்றார். அதற்கு திபேரியை கடல் பெயர். உடல் நலம் அற்றோருக்கு அவர் செய்து வந்த அடையாளங்களை கண்டு மக்கள் விருந்தினராய் அவரை கேட்டு வந்தனர். இயேசு மலைமேலேறி தம் சீடரோடு அமர்ந்தார். யூதருடைய பாஸ்கா உண்மையில் நிகழ்கிறது. இயேசு நின்று பார்த்து மக்கள் பெருந்திரளாய் அவரிடம் பெருந்திரளாய் இவர்கள் உண்பதற்கு நாம் எங்கிருந்து அப்பம் வாங்கலாம் பெருந்திடம் இருக்கிறார். தாம் செய்ய போவதை அறிந்திருந்தும் அவரை சோதிப்பதற்காகவே இக்கேள்வியை கேட்டார். பிலிப்பு மறுமொழியாக 200 நாணயத்திற்கு அப்பம் வாங்கினாலும் ஆளுக்கு ஒரு சிறு தொன்றும் கிடைக்காதே என்றார். அவருடைய சிறுவர் ஒருவரும் சீமோன் பேதுருவின் சகோதரருமான அந்திரேயா. இங்கே சிறுவர் ஒருவர் இருக்கிறார். அவர்கள் 5 வாக்குறுதியாளர்களும் 2 நிலைகள் உள்ளன. ஆனால் இத்தனை பேருக்கு இவை எப்படி போகும் என்றார். இயேசு மக்களை அமர செய்து வருகிறார். அப்பகுதி முழுவதும் புல்தரையாக இருந்தது. அமர்ந்திருந்த ஆண்களின் எண்ணிக்கை ஏறக்குறைய 5000. இயேசு அப்பங்களை எடுத்து தனது நன்கு செலுத்தி அமர்ந்திருந்தவர்களுக்கு கொடுத்தார். அவர்களுக்கு வேண்டிய மக்கள் கிடைத்தது. அவர்கள் வயதான உடனே ஒன்றுக்கு நான்கு எஞ்சியவர்களை 5 எலும்புகளை சேர்த்து வைத்திருந்து தம் சிறுவர்கள் கூறினார். மக்கள் கூட்டலை 5 வாக்குறுதி அப்பங்களிலிருந்து எஞ்சிய எலும்புகளை சேர்த்து சிறுவர்கள் 12 உடைகளை தருகிறார்கள். இயேசு செய்த உண்மையானதை இந்த மக்கள் உலகிற்கு வர இருந்தவர் நிறைவாக்கினர் உண்மையில் இவரே என்றார்கள். அவர்கள் வந்து தம்மை பிடித்துக் கொண்டு போய் அரசாக போகிறார்கள் என்பதை உணர்ந்து இயேசு சொன்னார். கிறிஸ்து வளரும் நற்செய்தி. கிறிஸ்து இயேசுவுக்கு வளர்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த கலிலேயா கடலை கடந்து ஆண்டவர் இயேசு மறுகரைக்கு செல்கிறார். அங்கே இந்த மக்களை பசியோடு இருக்கிற மக்களை அவர் கட்டுவதாக கண்டுகொள்கிறார். அந்த வேளையிலே நடந்த சம்பவங்களுக்கு அப்பால் ஆண்டவர் அந்த மக்களை இரக்கத்தோடு பார்த்தார் என்பதுதான் ஒரு முக்கியமான சிந்தனையாக சொல்லுகிறேன். ஆண்டவர் இரக்கத்தோடு அந்த மக்கள் பல திறமைகளோடு இருந்திருக்கிறார்கள். பல
சிறுவர்களுக்காக அதை வெளிப்படுத்துவதை நான் பார்க்கிறோம். என்னோடு இருக்கிற என்னுடைய சகோதரர், என்னுடைய நண்பர், என்னுடைய நண்பன் பசியோடு இருக்கிற பொழுது அவருடைய வாழ்வுக்கு நான் கொடுக்கிற நன்மை தரம் என்னிடம் விருப்பத்தை வாங்கி கொடுப்பது, அதுதான் ஒரு அருள் செயல், அதுதான் கிறிஸ்துவனுடைய செயல், அதுதான் அன்பின் கூற்று என்பதை ஆண்டவர் வெளிப்படுத்தினார். வந்திருக்கிறோம். உங்களுடைய வாழ்விலே நாங்கள் கடவுளுடைய காரியங்களை ஆண்டவரை சொல்லி செய்கிறோம். நாங்கள் கோவிலே ஆண்டவரை என்று கூப்பிடுகிறதை விட என்னோடு வாழ்கிற என்னுடைய பசியோடு இருக்கிறதெல்லாம் உதவி செய்கிறது. நான் இன்னொரு கிறிஸ்துவானே ஆண்டவரை செய்வதற்கு சாதிப்பார்கள். நான் அவர்களை ஒரு கையாக கொடுப்பது மனதை இருக்கிறார். அவ்வளவு தூரம் அந்த அன்பு வெளிப்படுத்தப்படுவார். அந்த அன்பிலே இரக்கம் இருந்தவர்கள், இந்த இரக்கம் கடவுளை பிரதிபலித்தவர்கள். இயேசுடைய செயல் என்னுடைய செயலாக மாறுகிறது. அது மிக பெரும் செயலாக மாறுகிறது. அது கடவுளுடைய செயலாக மாறுகிறது. நாங்கள் இயேசுக்கு சாட்சியாக மாறுகிறோம். ஆகவே நம்ம சகோதரர்கள், எங்களுடைய நண்பர்கள், சகோதரர்கள், நேயர்கள் அனைவரை ஏற்றுக்கொள்கிற மனப்பக்குவம் அந்த அன்பிற்கு வாங்காது. இரக்கத்தோடு காணப்படுவது சொல்லப்படுகிறது. இயேசு அன்பொழுது அன்பு கொண்டார்.
இவற்றையெல்லாம் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நம்மை மன்றாடுகிறோம்.
எல்லா
மீண்டும் கடலையால் வைக்கப்பட்டு பெண்களால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்கிறோம். இதோ இறைவனின் சமரியாயும் பாவங்களை போக்குகின்றவர், சமரியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்றோர் பெற்றோர்.
உடையவராகும்படி உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. நம்முடைய உயிர் உருவாகும் ஆண்டவரே, உம்முடைய பரிந்துரைகளுக்காக எங்களுக்கு கொண்டவர்களை தொடர்ந்து பாதுகாத்தல் நம்மை வேண்டுகிறோம். அதனால் திருமகனின் பாடுகளால் மீட்கப்பட்டவர்கள் அவரது உயிர்ப்பில் மகிழ்ச்சி அடைவார்களாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு இறையாசி அளிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறும். Bawa penyimak. Boleh, langsung kan.
என்றும் கனிவோடமை நோக்கிடுமே கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடமை நோக்கிடுமே திருப்பாரம் நம்பி வந்தேன் இருப்பை இயேசுவே உமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே உமதன்பை கண்டடைந்தேன் சமூகத்திலே நன்று நம்பிக்கை நல்ல ஊழியனும் சிறியவற்றில் நம்பிக்கைக்குரியவனாயிருந்தாய். ஆதலால் உன்னை பெரியவற்றிற்கு அதிகாரியாக்குவேன். உன் தலைவனது மகிழ்ச்சியில் பங்கு கொள்ளும். அன்புமிக்க சகோதரர்களே, எம் தாயார் தம் இவ்வுலக வாழ்க்கை பயணத்தை முடித்துக்கொண்டு 31ஆம் நாளில் நினைவு கூறுகின்றோம். இறைவனின் திருவுளப்படி மறுலக வாழ்வுக்குள் பிரவேசித்து அவருக்கு எமது சுபங்களின் ஊடாக அவருக்காக மன்றாடவும் அவருடைய ஆன்ம இழைப்பாட்டிற்காக செபிக்கவும் இங்கே ஒன்று கூடியிருக்கின்றோம். இறைவன் நல்லவர், அவர் நன்மையே செய்கின்றவர். ஆகவே எமது தாயாரும் நல்லவரே. இவர் இந்த நல்ல இறைவன் இவருக்கு பல கொடைகளையும் திறன்களையும் ஆற்றல்களையும் அளித்து இவர் வழியாக பல நன்மைகளை செய்திருக்கின்றார். இவை எல்லாவற்றுக்கும் நன்றி இது நல்ல ஒரு சந்தர்ப்பமாக அமைகின்றது. எனவே இறைவனும் தாயார் நீர் தேசம்மாவுக்கு அவர் வழியாக நமக்கும் நம் குடும்பங்களுக்கும் செய்த அனைத்து நன்மைகளாக இந்த உலகிலே நன்றி கூறுவோம். பதிவுரையாக எங்கள் நன்றி சபத்தை ஏற்றருளும் ஆண்டவரே, எங்கள் நன்றி சபத்தை ஏற்றருளும் ஆண்டவரே, வாங்குவது அளவற்ற அன்பினாலும் தாயார் மேல் தேசம்மாவை படைத்து மதிரக்கத்தினால் அவரை மீட்டு அவருக்கு சகல சிறவைகளையும் ஆட்சிகளையும் அளித்து நீர் அவருக்கு செய்த அனைத்து நன்மைகளுக்காக உமக்கு நன்றி எங்கள் நன்றி சபத்தை ஏற்றருளும் ஆண்டவரே, வாழ்வில் அவருக்கு தேவையான உடலான நலன்களை அளித்து அவரையும் கண்ணின் கருமணி போல் பாதுகாத்து வழி ஆண்டவரே, தாயின் வயிற்றில் உருவாகும் முன்பே நீர் இவரை தேர்ந்தெடுத்து திருமுழுக்கினால் சொந்தமாக்கி ஒரு தமக்கிறிஸ்தவனாக அவரை வாழ வைத்தமைக்காக உமக்கு நன்றி எங்கள் நன்றி சபத்தை ஏற்றருளும் ஆண்டவரே, சாதனங்கள் வழியாக அவரை அருளில் நிறைவு செய்து நற்சோதனைகளினால் வழிகாட்டி பரிசுத்தாவியால் வழி நடத்தி உமக்கு துவப்பான வாழ்க்கை நடாத்த அவருக்கு அருளியமைக்காக உமக்கு நன்றி எங்கள் நன்றி சபத்தை ஏற்றருளும் ஆண்டவரே, நமக்கும் உன் குடும்பங்களுக்கும் சமுதாயத்திற்கும் செய்த பேருதவிக்காக அளித்து இவரை உலக துன்ப துயரங்களில் இருந்து விடுவித்து மதன்பின் அரவணைப்பில் ஏற்றுக்கொண்டமைக்காக உமக்கு நன்றி எங்கள் நன்றி சபத்தை ஏற்றருளும் ஆண்டவரே, இறைவாகும் தாயார் மேரி திரேசம்மா என்னும் கொடைக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். அவர் வழியாக நீ நமக்கு செய்த சகல நன்மைகளுக்காகவும் நன்றி கூறுகின்றோம். அவரை இன்று உம்மிடம் அழைத்து அவருக்குரிய நித்திய சம்பாவனை அழைத்து திருவிழாவு கொண்டு தொடர்ந்து நம் எல்லோரையும் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். நீ செய்த நன்மை நினைக்கின்றேன், நன்றி சொல்கின்றேன். இறைவா இறைவா இறைவா, ஒரு அன்னையை போலவே அவர்கள் யாவரும்
இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இவரின் உலக வாழ்வில் கட்டிக்கொண்ட சகல பாவங்களையும் கருணையுடன் மன்னித்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறந்து போன இவரது பிரிவாற்றாமை நான் வருந்துகின்ற அவருடைய பிள்ளைகள் எங்களது எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்திரளும். செபிப்போமாக. பரிசுத்த தந்தையே, எல்லாம் வல்ல இறைவனும் தளராத நம்பிக்கையுடன் வாழ்ந்த இவரின் ஆன்மாவை கையேற்றி அவர் எதிர்பார்த்து வாழ்ந்த அமைதியும் ஆறுதலும் அன்பும் நிறைந்த முடிவில்லாத வாழ்வை கொடுத்தள்ளும். இவர் மனித பலவீனத்தின் நிமித்தம் கட்டிக்கொண்ட பாவங்கள் அனைத்திற்கும் இரக்கம் நிறைந்த தந்தையை மன்னிப்பு அளித்து இவரை உமது அரவணைப்பில் ஏற்றலும். எங்கள் அடைக்கலமும் தஞ்சமாயிருக்கிற இறைவா, இவரது விரிவாச்சாரியால் மனம் நொந்து ஆறுதலுக்கு தவிக்கும் இவருடைய மக்கள், மருமக்கள், பேரப்பிள்ளைகள், உறவினர் அனைவருக்கும் ஆறுதலும் அமைதியும் நம்பிக்கையும் அளித்தள்ளும். நீரென்றும் இவர்களுக்கு பக்கபலமாகவும் உறுதுணையாகவும் இருந்து இவர்களை பாதுகாத்து வழிநடத்தியுள்ளார். உங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். அடியேன் எங்கள் செல்வம். இறைவனே, நியாயமுள்ளவனியானே, எங்கள் அன்பு நிறை நேசத்தாயே, உம்மை நம்பினவர்கள் கைவிடப்படுவதில்லை என்பதை நாங்கள் நன்கு அறிவோம். அம்மா தாயே, உம்மை நம்பி வாழ்ந்தோம் அடியார் யோசேப்பினை கருணை கண்கொண்ட பாதம் இதற்காக மதுரமானத்திலே பறந்து பேசி வாழ்வை கொடுத்தருடன் அழகவர்களுக்காக அனுப்பவரே இறந்து போன இவரது பிரிவாற்றாமையா அழுது புலமை குடும்பத்தினரை நோக்கியருடன் காலா ஒரு குடும்பத்தின் மீது அழுதாபம் கொண்டு உமது பரிந்துரையால் அவர்கள் குறையை நிறைவு செய்தது போல இவர்களுடைய இழப்பை முதற்கு மாநிலத்திலே பரிந்து பேசி நிவர்த்தி செய்வது உண்மையாண்டி வந்தோர் அழைக்கிறமே. நீரே இவர்களுக்கு பக்கபலமாக இருந்து ஆறுதல் அளித்து பாதுகாத்தருளும் தானே. ஆமீன். ஆமீன். ஆண்டவர் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்தி பாதுகாத்தருள்வாராக. ஆமீன். அன்பான சகோதரர்களே, இந்த வேளையிலே இறந்து போன பிரான்சிஸ் லூசியன் கன்வெர்ட் மேரி யோசபின் ஆகிய இந்த ஆன்மாக்களுக்காக நாங்கள் கொண்டாடிக் கொள்வோம். இரண்டு ஆன்மாக்களையும் ஆண்டவர் பாதுகாக்க வேண்டும், உன்னத பேரின்பத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும், நிறைவான அருளை இவர்களுக்கு கொடுக்க வேண்டும் சொல்லி இந்த வேளையிலே நாங்கள் கொண்டாடிக் கொள்வோம். இறக்க நிறைந்த ஆண்டவரே, இறந்து போன இந்த இரண்டு ஆன்மாக்களுக்காகவும் கொண்டாடுகின்றோம். உடைய அன்பையும் இரக்கத்தையும் பெற்றுக்கொண்ட இவர்கள், உடைய திருப்பலியிலே பங்கு பெற்றிய இவர்கள், உடைய சாணத்தை பெற்றுக்கொண்ட இவர்கள், தொடர்ந்தும் உடைய அருளை நிறைவாக வாழ்ந்த இவர்கள் இங்கு இறந்து உடைய பேரின்பத்திலே இருக்கிறார்கள். இவர்களுடைய ஆன்மாவை நீரே பாதுகாத்தருளும் ஆண்டவரே. இவர்களுக்கு உடைய அருளையும் ஆற்றலையும் கொடுத்து இவர்களுடைய ஆன்மாக்களுக்கு நிறைய அருளை கொடுத்து உம்மோடு சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று இறந்து மன்றாடுகின்றோம். வல்லமை ஆண்டவரே, இந்த இறந்து போன இந்த ஆன்மாக்களுடைய இழப்பினாலே துயரத்தில் இருந்த இவருடைய பிள்ளைகள், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் அனைவரையும் நீர்தாமே சந்தித்து அவர்களை தேற்றியல்ல வேண்டும் உம்மை இறந்து மன்றாடுகின்றோம். உலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியானவருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. அன்பின் ஆண்டவரே, பிறந்து போன பிரான்சிஸ் லூசியன் கன்வெர்ட் மேரி யோசபின் ஆகிய ஆன்மாக்களுக்காக மன்றாடுகின்றோம். அவர்கள் பெற்றுக்கொண்ட ஒரு நம்பிக்கையின் பொருட்டு அவர்களுக்கு நித்திய வாழ்வீட்டை கொடுத்தருள வேண்டும்.
இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். வல்லமை ஆண்டவரே, இறந்து போன இந்த 2 ஆன்மாக்களினுடைய இழப்பினாலே துயரத்திருக்கின்ற இவர்களுடைய பிள்ளைகள், உற்றார்கள், நண்பர்கள் அனைவரையும் நீர்தாமே தேற்றியுள்ள வேண்டும். இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, இறந்து போன ஒவ்வொரு ஆன்மாக்களுக்காகவும் மேலும் யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும் மன்றாடுகின்றோம். அவர்களையும் உடைய இரக்கத்தின் பொருட்டு நித்திய வான்வீட்டுக்கு அழைத்து செல்ல வேண்டும். இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, நாங்கள் சமர்ப்பித்த உடைய ஒவ்வொரு வேண்டுதல்களையும் உடைய பேரிரக்கத்தின் பொருட்டு எங்களுக்கு செவிசாய்க்க வேண்டும். சிறப்பாக இந்த 2 ஆன்மாக்களை உங்களுடைய விண்ணக பேரின்பத்தில் கொண்டு போய் சேர்த்தள்ள வேண்டும். உம்மை இறந்து மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, நித்திய இளைப்பாற்றியவர்கள் சமாதானத்தை இளைப்பாறுவாராக. ஆமென். நித்திய சாந்தி அளித்தருள நிவர்க்கென உயிர் துறந்தார்தாம் உதிரமுடனும் பலியிட்டார். இறப்பேலாமருடன் ஒன்றேந்து சமங்கள புகழ்ச்சி பலிகளும் யாம் செய்தாயிருந்த நித்திய
வணக்கம் உறவுகளே, இன்றைக்கு வந்து வாவு மரின் ராணி அக்காவின் தாயாற்ற 31வது நாள் நினைவஞ்சலி நடந்தது பார்த்துருப்பீங்க திருப்பலி. அத்துடன் இன்றைக்கு வந்து சவுக்காலையில் அவர்களுடைய சவுக்காலையில் கட்டியிருக்கிறாங்க, அதனால் வடிவாக கட்டியிருக்கிறாங்க. அவரோட தாய் இந்த இதில் இருக்கிற அவரோட தாய் அவரோட அம்மா, அது தெரிஞ்சாலும் சின்னம்மா, என்ன சின்னம்மா, அவங்க அப்பா, இது பெரியம்மா ரொசட்டா பெரியம்மா, பெரியம்மா அவங்களோட பெரியம்மா, அம்மம்மா, அம்மம்மா, அம்மாட அம்மா, அம்மாட ஐயா. போட்டோ இல்லை, என்ன போட்டோ இல்லை. இவங்க 4 பேர், மற்ற அம்மாட அம்மா 6 பேர்த்த இது நினைவு அவரோட பொடி இங்கே நடக்கம் பண்ணப்பட்டிருக்கேன். நல்லா ஒரே இதுக்குள்ளான்னு இந்த பொடி வைக்கப்பட்டிருக்கிற பாருங்க. இந்த சிறிய இதை இந்த எங்களோட கோயில் இதோட சேர்த்து ரொம்ப பாருங்க. இந்த அப்படி இல்லைங்க, எல்லாரும் முன்னுக்கு வந்தீங்கன்னா நல்லா வாங்க. இதை மறைந்த நீங்கள் யாரும் மறைந்த ஃப்ரெண்டாம், மறைந்த ஃப்ரெண்டம் வந்து நிற்கிறாங்க. என்ன 2 பேரும் மொத்த காட்டுங்கக்கா, காட்டுறா இல்லை அவங்களோட கிடங்கு வடிவா செய்திருக்கிறாங்க. ஆனால் சின்னண்ணா போயிட்டு என்ன இப்படி அகலமாக இருந்தால் தான் நல்ல. இது இன்றைக்கு இல்லை செய்யல அது. இல்லை நீங்கள் இதை வந்து ஒடுக்கிட்டீங்க. அன்றைக்கு அந்த பொடி வைக்க போனால் கொஞ்சம் சரியாக கஷ்டப்பட்டு தான் வச்சாது. இல்லாட்டி நாங்கள் பெரிய பொடியை சின்னனாக்கிறோம். ஓகே, இந்த சவுக்காலையில் இது எடுக்கப்படும் இந்த காணொலியையும் அந்த திருப்பள்ளி இதோட நாங்கள் இணைத்து கொடுப்போம் பாருங்கள் உறவுகளே. என்ன மல்லி பூவா போட்டால் ஓகே. மற்ற என்ன கல் வெள்ளைக்கல்லாம் போட்டிருக்கு. ஓகே, பார்த்துக்கண்ணே, சரிதானே. இதோட நான் இங்கே வந்து 3 நாள் இதெல்லாம் சவுக்காலைக்கு வந்துட்டேன். எல்லாரும் சித்தோட்டக்கு வந்து உங்களோடது அண்டைக்கு ராஜாவோட அதுக்கு முன்னுக்கு என்ன 3 4 அந்த இடம் வந்துட்டோம் போல. சவுக்காலை உள்ள இடத்து காட்டி இருக்கும் பாருங்க. தம்பி என்ன சொல்ல போகிற? இவருக்கு என்னென்னு சொல்ல, பெரியம்மாவா? ஆமாம். சரி, என்ன மாதிரி ஓகே.